விஷ்ணு, சோத்திரப்பிரியா சூர்யா, கடகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமோ அதிகாலையில் சாண முதலிய சந்தியா வந்தனசர் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் சோத்திரம் பண்ணது கொண்டு தாயிற் சிறந்த கோயில் மல்லி தந்தை சொல்மிக்க மந்திரமலை என்ற அடிப்படைக்கிணங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தை வணங்குவது உலகத்துணை அனைத்து ஜீவனுக்கெல்லாம் இறைவன் வகுத்த நியதி. அந்த நியதிக்குட்பட்டு சத்தியலோகம் சென்று எனது தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை தரித்து அன்னவடைய ஆசி பெற்று இந்த அண்ட சராசரத்திலே அகில உலகத்துடைய ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக் கொண்டவன் என் தந்தை பிரம்மதேவன் அன்னவடை ஆழத்திலே இன்னை ஆழத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலத்திலே பிரம்மந்தாரை இருந்து வாசப்படுகிறார் பிண்டப்படுகின்றான் என்று சொல்லக்கூடிய தந்தை பிரம்மதேவனை தரிசித்து ஆசி பெற்று கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியத்தோடு ஆசி பெற்றேன். அதன் நாளை பார்க்கட சென்று எனது பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயணனை தரிசித்தேன். காரணம் அருள் யாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் எல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வுலகம் இல்லை என்ற ரீதியிலே அனைத்து உயிர்களுக்கும் சகலவிதமான செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டி அந்த திருமகள் மகாலட்சுமியை தொழுதாசி பெற்றேன். இப்படி அலைமகள் கலைமகள் மலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் என்று சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையப்பட்டுவிட இந்த நாரத மகரிஷிக்கு ஒரு நாளைக்கு ஓர் கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமமாகப்பட்டது ஆயிரத்தி குருவாக சாபம். இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கதைக்கு நாயகனான் கந்தன் துதிபாட வேண்டும், சண்முகன் திருவடியை நாட வேண்டும்.
சண்முகனுக்கு முன் உதித்தவனு கணபதி, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, கடகத்து வந்தவன் நாரதன். படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி எல்லாவனை விநாயகமூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயகமூர்த்தியை அல்லல் போம் வழிவினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா துயரம் போம் நெல்லை குணமதிக மாமருனை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கைதொடுத கால் என்று கணபதியை சிந்தை இணைத்து கதைக்கு நாயனான் கந்தனுடைய அனுகிரகத்தோடு ஆரம்பிப்போ முதல் பொருள் மூல கணபதியை நினைத்து நமோ நாராயண. பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். ஓ ஓ பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். அல்லல்வோம் வல்வினைவோம் சொல்வினைவோம், அல்லல்வோம் வல்வினைவோம் சொல்வினைவோம், ஆனாலில் துயிரோடி மருமகனாயார் பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிள்ளைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். என்று காத்தியவள் ஞானம் ஊட்டியவள், காத்தியவன் ஞானம் ஊட்டியவள், என்னும் எழுத்தும் நீரே கண்களென்றே, என்னும் எழுத்தும் நீரே கண்களென்றே, என்னும் எழுத்தும் நீரே கண்களென்றே வாழ்வில் ஏற்றம் சொன்னாவை பாட்டி போட்டு நின்ற அந்த பிள்ளையார் துளி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம். கணபதியை தினம் தொடுவோமே, உயர் கல்வி செல்வோம் வீரம் பெறுவோமே, கணபதியை தினம் தொடுவோமே, கல்வி செல்வம் என்றும் பெறுவோமே, மனதிலும் செயலிலும் மனதிலும் செயலிலும் ஆரோக்கியம் என்று மாறாத பேரிந்த சௌபாக்கியம் தரும் பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த பிழைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம், உயர்ந்திடுவோம். வழிகாட்டக்கூடிய உன்னதமான கடவுள் எம்பெருமான விநாயகனை தொழுது வினைகள் எல்லாம் தீர்ப்பான் என்று நம்பிக்கை பிறந்துவிட்ட காரணத்தினாலே நல்லாரை காண்பது நன்று, நலமிக்க நல்லூர் சொல் கேட்பது நன்று, நல்லார் குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று இன்று நல்ல உள்ளங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பின். அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, ஏன்னா படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும், வரலாற்று சான்றை புரட்டி பார்க்கும்போது இதெல்லாம் நடந்தது கிமு, இப்போ நம்ம இருக்கிறது கிபி அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறப்பதற்கு பின் அப்படின்னா அப்படின்றது ஒரு வரலாற்று சான்றிதழ்கள். ஏன்னா புராண காலங்கள் அதுக்கும் முந்தியது. ஆனால் இப்போல்லாம் அப்படி சொல்கிறது கிடையாது. எல்லாருமே இப்போ கோணா மூணா கோணா பீனா அப்படின்னா கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின். ஏன் இதை சொல்கிறோம்னா, செட்டி அம்மன் செட்டி குறிச்சிக்கு கொரோனாவுக்கு முன்னால் வந்தோம்ன்றதுக்காக நான் நினைவுறுத்துகிறேன். வந்தவன் ஞாபகம் இருக்கா? ஆக ஒரு 4 ஆண்டுகள் கடந்து விட்டது. அப்போ கொரோனாவுக்கு முன்னால் வந்தான். அதுக்காகத்தான் நான் அதை சொல்லி காட்டுறேன், நினைவுபடுத்துவதற்காக. ஏன்னா எப்பொழுதுமே ஒரு மலரும் நினைவுகள் இருக்க வேண்டும். ஆனால் மலரும் நினைவுகளாக இருப்பதால் நம்ம இருக்கிறது பூரா மலர்ந்து போய் கிடக்கிறது. ஏன்னா முட்டாக இருந்தால் இந்த பூ எப்பொழுதுதான் இது விரியும் என்று எதிர்பார்க்கலாம். இது மலர்ந்து உதிர்ந்த பூவாக இருக்கிறது. இருக்கட்டும், இறைவன் கொடுத்த வரம்.
அவர்களுக்காவது நிம்மதியை கொடுக்கட்டும் ஆண்டவன். ஏனென்றால் இரவிலே இயற்கையிலேயே இறைவன் கொடுத்தது மனிதனுக்கு என்பது தூக்கம். தூக்கம் இல்லைன்னா மனுஷனுக்கு கிறுக்கு பிடிச்சு போயிடும். ஏன்னா மூளை சூடாயிடுச்சு வச்சுக்கலேன், என்ன பேசுறா என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. தூக்கம் இல்லாத பாருங்க, ஐயோ எனக்கு மண்டை காய் தள்ளி பூங்கடா முதல் அப்படின்றேன், ஏன்னா வெறி ஏற்பட்டுரும். ஆனால் இந்த இடத்துல நிம்மதியாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கட்டும். ஏன்னா அந்த உலகத்தில் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ இருந்தோம் இருந்தக்கூடாது. ஏன்னா உண்ட மயக்கம் துண்டருக்கும். சாப்பிட்டவனுக்கு கண்டிப்பான முறையில் வரத்தனை செய்ய இல்லையே 9 மணிக்கு தாயா விளக்கு பூஜையை முடிச்சு. நீ பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. அதுக்கு பின்னால் போய் அவங்க சாப்பிட்டு வந்தாங்க. அது இருக்க என்ன, அது ஆடி மாதம் காற்று. தம்பியை பாரு வாசிக்க சொன்னால் வீசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆடி மாதத்துலேயும் உனக்கு வேர்க்குது. காரணம் என்னென்னா உழைப்பு. உழைப்பின் மூலமாக மனிதனுக்கு வர வேண்டும் வேர்வை. வேர்வை நமக்கு வந்தாத்தே உலக மக்களுடைய பார்வையெல்லாம் நமது பக்கம் திரும்பும். ஆக வேர்வையும் வருது பார்த்தீங்களா, வேர்வையும் பார்வையும் ஒன்று சேர்ந்து விட்டால் நமக்குள் ஏற்பட வேண்டும் ஒரு கோர்வை. காலையில் அம்மன் செட்டிக்குறிச்சி நாடகம் எப்படி இருந்தது என்று மக்கள் சொல்ல வேண்டும் தீர்வை. அந்த தீர்வைகளுக்கு அடிப்படை இந்த மானத்தை காப்பதற்காக இந்த தீர்மானமே இருக்கு. இந்த தீர்மானம் என்பது இல்லை வச்சுக்கோங்க, வரக்கூடிய மானம் அது வருமானம் வந்து நிலைக்காது. ஆக உழைப்பு என்று சொன்னால் அதற்கு தகுந்த ஊதியம் கிடைக்க வேண்டும். அந்த ஊதியத்தை மட்டுமில்லாமல் வரக்கூடிய இந்த உழைப்புக்கு ஏற்றவாறு ஊதியத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு மனிதன். ஆனால் என்னை போன்ற ஞானிகள் சித்தர்கள் கடமையை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்க மாட்டார்கள். அப்படி கடமையை செய்யும் பொழுது எல்லாமே உலகத்தில் இரண்டரை கலந்ததுதான் இந்த இல்லற வாழ்க்கை என்பார்கள். இந்த இல்லறம் இல்லதே என்றால் நல்லறம் என்று அவை மூதாட்டி அழகாக சொன்னார். ஒரு ஆணாகப்பட்டவன் பூமியிலே பிறந்து விட்டால் ஒரு பெண்ணை அடைய வேண்டும். ஒரு பெண்ணாகப்பட்டவன் பூமியிலே பிறந்து விட்டால் ஒரு ஆணை இணைந்து மோட்சம் கிடைக்க வேண்டும். அப்படி எடுப்பட்ட வாழ்க்கை தான் மோட்சம். இல்லைன்னா நமக்கெல்லாம் எடுத்து போய் வீச்சம் அப்படின்னு அவ சொல்லிட்டு போயிட்டா. யாரு? அவை மூதாட்டி, தமிழ் பாட்டி. அவள் தான் சொன்னால் இந்த உலகத்தில் எத்தனை விதமான கருத்துக்கள் இருந்தாலும் முத்தமிழ் கருத்துக்களுக்கு முதன்மையாகப்பட்டவள் அன்னை ஆதிப்பாட்டி, அவள் தமிழ் மூதாட்டி என்று சொல்லக்கூடிய அவை அழகாக சொல்ல விஷய கருத்துக்களை நாமும் இந்த இடத்தில் தெரிவிக்க வேண்டும். அவ இல்லறம்னா நல்லறம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்ப இன்பம்னா துன்பம், இரவுன்னா பகல், மேடுன்னா பள்ளம், உயர்வுன்னா தாழ்வு, ஏழை என்றால் பணக்காரன், வரவுன்னா செலவு, பிறப்புன்னா இறப்பு, ஜனனம் என்றால் மரணம், செய்யக்கூடியது பாவம் என்றால் அதுக்கு தண்டனை நரகம், செய்யக்கூடியது புண்ணியம் என்றால் அதுக்கு தக்க சொர்க்கம். ஆக எல்லாமே ரெண்டு ரெண்டாக போயிட்டே இருக்கு மனுஷ வாழ்க்கையில. நாமும் இந்த இடத்துல இருக்கா? என்ன 3 இருக்கு? உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம். இது எல்லாருக்கும் இருக்கு ஐயா. இந்த 3 எப்படி? இதுல 3 பாதி சரி இருக்கட்டும். கொடுத்ததுக்கு இப்படி காட்டி கொடுக்குறேன் பாருங்க. என்ன பண்ணுவது? கொடுத்ததுக்கு விட்டு வீட்டுக்கு தேடி வந்துட்டு ஒரு வாரத்துக்கு உடம்பு சரினாலும் தலைமாட்டில் உட்காந்து அழுதுட்டாங்க. அதுக்கு வருவாங்க வரலையே. அப்புறம் என்னைய கொட்டி போய் கொடுத்து போயிட்டு மாப்பிள்ளாலாம் வந்துடுவேன். அதான் மாப்பிள்ள அதெல்லாம் நல்லவர். ஏன்னா செய்யக்கூடிய செயலை செய்யறக்கரியை செய்யக்கூடியதில் யாரானா அன்பு மாப்பிள்ள மணிமுத்து அவர்கள் நல்ல நாடக அமைப்பாளர். ஏன்னா வருகை தந்த கலைஞர்கள்லாம் பாராட்டக்கூடிய வகையிலே உண்மையிலே அன்பளிப்பு கொடுத்து மட்டுமல்லாமல் அண்ணா அமுதம் அளித்து எங்களை வரவேற்றமைக்கு அம்மன் செட்டிக்குறிச்சி கிராம பொதுமக்கள் முதற்க நன்றி. நாடகத்தை பார்க்கக்கூடிய அன்பு ரசிகர்களுக்கும் அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை நண்பர்களுக்கும் நல்லதொரு நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒலிவரிக்க அமைத்தங்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி கொண்டிருக்கூடிய நமது புண்ணியமான மாமம் பரம்பு நாடு என்று சொல்லக்கூடிய பிரான்மலை சிவா ஒளிவரை கிடைத்தார்க்கும் அதில் பணிபுரியும் அன்பு தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் அன்பு மைத்திரர் மணிமுத்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய கலைக்குழு சார்பிலை சிறந்தார்ந்த வணக்கங்களை கரங்கூப்பி தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறோம் எங்களது கலைப்பணியை. அப்படி கலைப்பணியை தொடர்வதற்கு இந்த பூவிலகத்திலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ நாங்கள் செய்த சகல பாவங்களையும் தீர்த்து வைப்பாள் அன்னை முத்துமாரி ஆதிபராசக்தி. உலகத்தில் எத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்கலாம். பார்ப்பதற்கு அழகாக லட்சணமாக 32 லட்சணங்களோடு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் ஒருத்தி இருக்கின்றால் அவனை ஆதிபராசக்தி. அவள் தான் இந்த உலகத்திலே கலியுகத்திலே எத்தனை விதமான காட்சி கொடுக்கிறாள். நல்லவை நடக்கும்போது அழகாக இருப்பாள். எங்கே எப்பொழுது தீமைகள் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் கையிலே திரிசூலத்தை ஏந்தி கொண்டு காளியாக நீலியாக காட்டேரியாக எத்தனை அவதாரங்கள். அன்னை ஆதிபராசக்தி வாழைவராகி நித்திய கல்யாணி பக்தர்களுக்கூலி ஜெயவேரி கங்காதரி பரிமளவேணி திருநெல்வேலி ஆரணி பவனகாரணி அநாத ரட்சகி கௌரி பைரவி என்ற நாமங்கள் காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாலாட்சியாக எனது மாமதுரையில் மீனாட்சியாக இந்த அற்புதமான கொன்னையூரில் முத்து மாரியம்மனாக காட்சி கொடுத்து கருணைமலை கொண்டு கொண்டிருக்கிறார். கிராமங்கள்லாம் மந்தையம்மன் மாரியம்மன் எத்தனை தெய்வங்கள். அடேயப்பா அம்மா முத்தாளமுடியன் தாய் உன்னை போட்டி வணங்கி பிறகு நான் கழகத்தை ஆரம்பிக்கிறேன். நாராயண பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாடிகளும் போதினிலே ஓடி வரும் காளியம்மா மழை போல குங்குமத்தில் மறைந்தருளும் காளியம்மா அம்மன் செட்டி குறிச்சி மண்ணில் வீட்டிருக்கும் முத்தாளம்மன் வண்டி கருப்பன் சுவாமி சன்னதிக்கு வந்தோ
எங்கள் குறை தீருமம்மா. துருவளையடையரச்சு தொண்டையிடத்தான் நினைச்சு என்னமோ வாசிங்க ஏன் பாட்டு எடுத்துறீங்க? அம்மன் பாட்டு பாடுங்க, ரைட்டு விழுந்து வாய்ச்சான். சரி. அரைச்சிக்கு தூதுவளையில அரைச்சு ராதாச்செல்விக்கு கொடுக்க போறீங்களா தொண்டைக்கு? ராதாச்செல்வி தான் எங்கேயோ வர மாறத்தான் ஏமால வந்து ஏற தர நீ அங்கே போய் என்னைய மாட்டி விடுற. மண்ணாசை பெண்ணாசை கொஞ்சம் பொறுமையா கேளியா, என்ன சொல்ல போறேன் பொறுமையா கேளியா. மண்ணாசை பொன்னாசை பொன்னாசை கூடிய 3 வித ஆசை இல்லாத நாரத பிரம்மச்சாரி நான் போய் காதல் பாட்டு பாடுவேனா? என் தாயாகப்பட்டவளை பாடுவதற்காக இந்த தொண்டையில தூதுவளை இறைச்சாதான் பாடாத தொண்டை பாடும். பழைய ஆளுகளுக்கு தெரியும், பழைய நடிகர்கள் தான் சொல்லுவாங்க அதை பழமொழியாக. அதாவது ஆடாதோட இலையோடு 5-6 மிளகு சேர்த்து அரைத்து உண்டால் பாடாத தொண்டையும் பாடும். ஆடாதோட இலையோடு 5-6 மிளகு சேர்த்து அரைத்து உண்டால் ஒரு மண்டலம், பாடாத தொண்டையும் பாடும். மண்டலம் உண்டால் பாடாத தொண்டையும் பாடும். அந்த மாதிரி அரைச்சாச்சுன்னா என் தாயை பத்தி விடி பாடிட்டே இருப்போம். ராகத்தை காட்டுவோங்க, பிடிங்க வாத்தியார. எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுந்து சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுந்து சொல்லலாமா? எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நான் எழுந்து சொல்லலாமா? என் தாய் இருக்க உங்கள் செல்ல மகன் வரலாமா? காளி மகமாய் கருமாறி அபிராமியே பாடியது கேட்கவில்லையா? செல்வங்கள் உணப்புகள் வந்து வீடு மனதில் நிம்மதி தேவையல்லவா? தாயே நிம்மதி தேவையல்லவா? எங்களுக்கு குறையும் உண்டு அவனே நான் அழுது சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உன்னும் செல்ல மகள் வரலாமா? ஆதரவையானவளை ஆசைக்கும் என்ற ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. ஆதரவையானவில்லை ஆசைக்கும் என்ற ஆணவத்தில் ஆடி வரும் ஜீவனும் இல்லை. சொந்தமில்லை வந்தமில்லை சொல்லும் நல்லதில் உன்னை போல இவ்வுலகில் நல்லதொரு தெய்வமில்லை. தடுமாறி திருக்கோவில் வந்தேனம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை கிடையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி அம்மா குழந்தை கிடையாதரி. அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் குழந்தை கிடையாதரி. தாயாக இணைந்தாங்களும் மறிவீடு தொலை வைத்து ஏங்களும் சரணங்கள் இல்லாமல் மனம் தூங்கணும், மனம் தூங்கணும், மனம் தூங்கணும். எங்களுக்கு குறையும் அவளே நான் அழுது சொல்லலாமா? என் தாய் நீ இருக்க உங்கள் செல்ல மகன் வரலாமா? என் சங்கநாதமாடை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் மாற்றியே. என் சங்கநாதமாடை மங்களமணி ஓசை வெள்ளி எங்கிரி முழுதும் மாற்றியே. முத்துமணி பதங்களில் கத்தின சதங்கை மொழி முத்தமாக உன்னழகை சொல்லிட ஏது மொழி. உன்னை பாடும் நாளெல்லாம் திருநாளம்மா. அம்மா பிள்ளை காடி இந்த உலகாலும் திரிசூலினி. அம்மா பிள்ளை காடி உலகாலும் திரிசூலினி. சிட்டி குறிச்சி முத்தாளம்மா இந்த ஊராலும் திரிசூலினி. சிவனாக நீ தோற்ற கதையும் பொய்யே, அவனாட்டப்படில் உள்ள சக்தியும் நீயே. மனங்கறிந்து அருவாய பிள்ளை காளியே, எல்லை காளியே எங்கள் முத்தாளம்மனே. எங்களுக்கு குறை உண்டு அவனே நான் அழுது சொல்லலாமா? என் தாயும் நீ இருக்க உங்கள் செல்ல மகள் வரலாமா?
நன்றி நன்றிங்கம்மா. அம்மா அருமை தாய்மார்கள் தான் கைதட்டுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பக்தியினுடைய அப்படியே ரொம்ப சந்தோஷம்னே. அன்பு அண்ணார் பாராட்டக்கூடிய நாரதரை பாராட்டக்கூடிய வகையிலே அம்மன் செட்டிக்குறிச்சியைச் சேர்ந்த அன்பு அண்ணார் கருப்பையா அவருடைய சார்பாக ரூபாய் 100 அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தது மட்டுமல்லாமல் பக்தியோடு பயபக்தியோடு, எந்த பைய பக்தின்னு கேட்டக்கூடாது, அந்த பையதாயா அவன் தான் நம்ம கருப்பேன் வஞ்சினி கருப்பு இருக்கிறாளையா, அந்த கருப்பனை பற்றி பாட வேண்டும் என்று அன்பு கட்டளையோடு அன்பளிப்பு கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். சாமி பாடலை விரும்பி கேட்டு இதோ கருப்பனுடைய பாடல். இதோ உங்களுக்கு என்ன பாட்டு கேட்டாலும் பாடிக்கிட்டே இருப்போம். அதனால என்ன இருக்கு, அதுதான் நம்ம வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்ல, அட இருங்க, அது மட்டும் இல்லாமல் இங்கு நடிக்கும் மணி பாலமுருகன் சார்பாக இங்கு மைத்திரர் கீதப்பிரியன் அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கின்றார்கள். அத்துடன் அது வேற இது நான் சொல்ல விரும்பல. வஞ்சினி கற்பனை காப்பாற்றுவார். எங்கிற காசை காணா அது இருபச்சா கொடுப்பல்ல சொல்ல வர்றாரு. காசு பாக்கெட்ல இருக்கு, காலில் கொடுத்துருவேன். காலையிலயா அது என்ன சாமி ஐயப்பா, அந்த சரணம் ஐயப்பா கடன் சொல்றியா, அந்த இது சரி சரிங்க. முதுகுளத்தூர் பக்கம் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தோம். இந்த ராமராசன் அன்பு ராவுடைய நாடகம். மேலே சாக்குளம்னு ஒரு ஊர். முதுகுளத்தில் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சோன்னே அந்த சாப்பாடு வந்து மதியானத்தை ஆக்கிறது வந்து கொஞ்சம் தாமதப்படுத்தி போட்டு விட்டாங்க. அது ஃபுட் பாய்சன் ஆகி அப்படியே எனக்கு வாந்தி வகுத்தால் போய் முதுகுளத்தூர் ஆஸ்பத்திரியில் சேர்த்து கிட்டத்தட்ட 12 நாள் நான் நாடகத்துக்கு போகல. இவர் மாப்பிள்ளை வந்து வீட்டுக்கு தேடி வந்துட்டார். நான் குளுக்கோஸ் ஏறி படுத்திருக்கேன். அன்றைக்கி தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்து வீட்டில் படுத்திருக்கேன். இவர் தலைமாட்டில் உட்காந்து அழுகிறாரு. என்னடா சிறுங்களி சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா இவர் முக்காடு ஒரு விட்டு அழுதுருக்காரு. யார், மணிமுத்து. எனக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சியோ, ஏயா அழுகிறாருன்னே. இல்லை மாப்பிள்ள முடியலைன்னு சொன்னால் அங்கே பார்க்க வந்தேன். அதுக்கு ஏன் அழுகிறாங்க, ஒரு பகுத்தலாதாயா போயிருக்கு, ஒரு வாரம் நாடகம் போகக்கூடாது, ரெஸ்ட்டு, உடம்புல உள்ள நீர் சத்து பூரா வெளியேறிச்சு, பாடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குன்னு தம்பி, கொஞ்சம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து போங்கடா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை மாப்பிள்ளனே. அதெல்லாம் ஒரு உட்கார் கட்டேன். அம்மன் செட்டிக்குறிச்சிக்கு வந்து வரமாட்டேன்னாரு. இதுக்குத்தான் அழுதுருக்கேன். உடல் விசாரிக்க வரல, கிடக்குன்னு கிளவி தூக்கி மடியில் விளையாண்ட கதையா. நான் என்ன உடம்புநிலை சரியில்லைன்னு பார்க்க வரல. அம்மன் செட்டிக்குறி நாடகத்துக்கு ஆடி 10ஆம் தேதி வந்துடுவேன் மாப்பிள்ளைனாரு. யோ, அதுக்கு முதலே சௌரியமாக இருவேன், வந்துருவனியா அப்படின்னு. இப்போ இந்த 3 நாளாக இன்னைக்கு 4வது நாளாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் கருப்பனுடைய அனுகிரகத்தினால கையாளுக்கு சுகத்தை கொடுத்து என்னை மீண்டும் வர வச்ச தெய்வத்திற்கு கண்டிப்பாக சொல்கிறேன், நன்றி தெரிவிக்கணும். அதற்கு அதுக்காக வயராது பாடுபட்ட என் அன்பு மைத்திரர் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றி. அவர் சொல்லும்போது அன்பளிப்பு கொடுத்ததற்கு மணி பாலமுருகன் அவருடைய மகன், என்னுடைய மருமகன் வளரும் பிள்ளை. அவர் நல்லபடியாக நல்ல பாடகர், நல்லா பேசுகிறாரு, நல்ல வளரும் பிள்ளை, இளம் பிள்ளையாக இருந்தாலும் ஒரு வளரக்கூடிய கலைஞர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பல, வாழ்க பலமுடன் என்று சொல்லி கற்பனுடைய புகழை பாடுவோம். இதோ கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பு கொஞ்சம் மேலே கட்டி, கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருக்கட்டி விட்டு, கச்ச நல்ல வரிஞ்சு கட்டி கருப்பு கொஞ்சம் மேலே கட்டி, கட்டி கடங்கா காலையோ, கட்டி கடங்கா காலையோ, கருப்பசாமி மாறாருங்க. எங்க கருப்பசாமி தங்க குதிரையில எரிவது விரும்பாரு, கொடுத்து அருள்வாரு. இங்க கருப்பசாமி தங்க குதிரையில எரிவர வேகத்தப்பாரு, கருப்பசாமி எரிவர வேகத்தப்பாரு. வெள்ளி நல்ல பிடியருவா, நீ தருவா, வெள்ளி நல்ல புடியருவா, நீ தருவா, வெள்ளி நல்ல பிடியருவா, வீரமுள்ள நீ தருவா. வஞ்சினி கருப்பசாமி, எங்க கருப்பசாமி தந்த குதிரையில் எரிவரும் வேகத்தப்பாரு, உனக்கு அவர் கொடுத்து அருள்வாரு. எங்க கருப்பசாமி தந்த குதிரையிலே எரிவர வேகத்தப்பாரு, எரிவரு கெட்டவரம் கொடுத்துவாரு. சந்தி
சொல்லு ஓடி போறேன் என்று சொல்லி ஓடி போறேன் என்று சொல்லி ஓட்டம் தான் எடுத்தான் எங்க கருப்பசாமி தங்க குதிரையிலே கெட்டவரம் கொடுத்துருவாரு அகில உலகத்தை காப்பவரா அம்மன் சக்தி குறித்து கருப்பவரே அகில உலகம் காப்பவரா அம்மன் சக்தி குறித்து அகில உலகத்தை காப்பவரா அம்மன் சக்தி குறித்து கருப்பவள் வந்தாரை வாழ வைக்கும் வந்தாரை வாழ வைக்கும் வந்தினி கருப்பனவே எங்க கருப்பசாமி தங்க குதிரையில் ஏறி வர வேண்டவாறு கருப்பசாமி கட்டவரம் கொடுத்துடுவாரு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில் ஏறி வர வேண்டவாறு எங்க கருப்பசாமி தங்க குதிரையில் ஏறி வர கருப்பா கருப்பனுடைய அனுகிரகத்தினால எல்லோரும் நலமோடு வாழ வேண்டும். கலியுகத்திலே அனைவரும் வாழ்வதற்கு வழிகாட்டக்கூடிய உன்னதமான கடவுளை வணங்கிவிட்டால் மட்டும் போதாது. கத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக தாயாரும் வடித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதில்லை ஒரு பாட்டு மறித்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்டதம்பி உன் பாட்டை மறந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழுகின்றேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பால இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளும் அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமென்னும் தம்பி உள்ளும் அத்தை என வந்த உள்ளும் தெய்வமென காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வமென காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாக இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் வந்த சொந்தமடா ரோஜாவின் இலைகளை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் அம்மன் செட்டி குறிச்சி மக்கள் மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாளை இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒண்ணாக முத்துக்கு முத்தாக நன்றி நன்றி நன்றி.
ஒற்றுமை உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய உன்னதமான வேளையிலே இங்கே ஒற்றுமைக்கு இலக்கணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, வெகு சீக்கிரமாக இவர்களை சந்திக்க வேண்டும். அப்படி நான் சந்திப்பவரை சந்தித்தால் தான் உங்களை சற்று நேரத்திற்கு சிந்திக்க வைக்க முடியும் என்ற காரணத்தாலே எம்பெருமான் சுந்தரனை நினைத்து வந்த காரியத்தை ஆரம்பிக்கிறேன். சுந்தரம் நிறைந்ததம் வருகிறான் காவலன். சந்திக்கலாம் நாரா